மறுபடியும் இந்த ட்ரக் இஷ்யூனால ஒரு மலேசியன் சிங்கப்பூரில் பிடிபட்டிருக்காங்க. அதுவும் எங்கே தெரியுமாங்க, உட்லண்ட் செக் பாயிண்டில். கிட்டத்தட்ட வந்துட்டு 5 லட்சம் வெள்ளிக்கு மேலே வேர்த் உள்ள ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கப்பூரில் பிடிபட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவரோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க, கிட்டத்தட்ட வந்துங்க 3 லட்சம் பேர் டெய்லி சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடியங்க அதிகமாக இருக்காங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் சரௌண்டிங்ஸை யார் இருக்கா, இல்லைனா யாராச்சும் ஒரு நபர் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பார்சல் எடுத்து போய் சிங்கப்பூரில் டெலிவரி பண்ணுங்கள், இந்த மாதிரி உதவியில் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா தயவு செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த ட்ரக் இஷ்யூவோட சட்டம் மலேசியாலே ரொம்ப கடினம், சிங்கப்பூரில் சொல்லவே தேவையில்லை. அண்ட் இது முன்னுக்கு மாட்டினவங்களோட லைஃப் என்ன ஆனிச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் ஒரு நபர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாழ்க்கையில் விறுவிறுன்னு முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. அந்த எண்ணத்தை அடியோடு அழிச்சிருங்க. ஏன்னா மாட்டினீங்க, உங்கள் லைஃப் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராச்சும் வந்துட்டு இப்போ சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை அவங்களுக்கு புரிய வைங்க.